கடின உழைப்பு பேராசீர்வாதம். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். மத்தேயு 25:22. உழைப்பு மனித வாழ்வுக்கு மிக முக்கியமானதாகும். உழைப்பு இல்லாமல் உயர்வு இல்லை. வாழ்க்கையில் தேவையும் விருப்பமும் ஆசையும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே உழைக்காமல் தேவைகள் நிறைவு பெறாது. மத்தேயு 25:14 முதல் 29 வரை உள்ள திருமறை பகுதியில் 5 தாலந்தை பெற்றவன் 10 தாலந்தை சம்பாதிப்பதும், 2 தாலந்தை பெற்றவன் 4 தாலந்தை சம்பாதிப்பதும் எஜமானரின் பாராட்டையும் ஆசையையும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. 1 தாலந்தை பெற்றவன் உழைக்க மனமில்லாத நிலையில் சோம்பேறித்தனமாக பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டான். தங்கள் கடின உழைப்பின் கணக்கை மகிழ்ச்சியுடன் ஒப்படைத்த மற்ற இருவர் முன்னிலையில் இவன் தன் குறையை மறைத்து, நீர் கடினமுள்ள மனுஷன் என்று தன் எஜமானரை குறை சொல்லுகின்றான். தாளந்தை புதைத்து வைத்தேன் என பொறுப்பற்றவனாய் பதில் கூறுகின்றான். உழைக்க மனமில்லாத சோம்பேறியை இனம் கண்டு கொண்ட எஜமான் தகுந்த தண்டனை கொடுக்க துணிகின்றார். உழைப்பதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பையும் நேரத்தையும் வீணடித்ததால் ஆசீர்வாதத்தை இழந்து போகின்றார். கொடுக்கப்பட்ட தாளந்தை கொண்டு கடின உழைப்பின் காரணமாக சம்பாதித்தவர்கள் பேராசீர்வாதம் பெறுகின்றார்கள். கடவுள் நம் அனைவருக்கும் பொறுப்புகளை தந்துள்ளார். கடவுள் தந்திருக்கும் பொறுப்புகளை கண்ணியத்துடனும் கடமை உணர்வுடனும் நாம் நிறைவேற்ற வேண்டும். மேலும் பொறுப்பற்ற விதமாக சாக்கு போக்கு சொல்லாமல் கடவுள் தரும் ஞானத்தால் பலத்தால் கடினமாய் உழைக்க காலத்தை சரியாய் பயன்படுத்துவோம். பேராசீர்வாதம் பெறுவோம். ஜெபம். ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய கடவுளே, காலத்தை சரியாய் பயன்படுத்தி எங்கள் பொறுப்பினை பொறுப்பாண்மையுடன் செயல்படுத்திட உதவி செய்யும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.